சென்னை அடுத்த மாங்காடு மவுலிவாக்கம் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை விரிவாக்க பணிகளுக்காக இருபுறமும் உள்ள கடைகள், வீட்டு சுவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றம் செய்யப்படுகிறது. அதிகாரிகள் நடவடிக்கைக்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்துஜா. மாங்காடு மவுலிவாக்கம் சாலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை அகற்றுவதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்ததால் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட அந்த பகுதி மக்களும் வியாபாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரிய பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலை விரிவாக்க பணிக்காக இருபுறங்களிலும் உள்ள கடைகள், வீடுகள், சுவர் உள்ளிட்டவையை அகற்றுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வியாபாரிகளும் அப்பகுதி மக்களும் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை துணை இயக்குனர் நெடுஞ்செழியன் திடீரென சாலைகளை அகற்றுவதற்காக அங்கு வைக்கப்பட்டுள்ள, அதாவது கடைகளின் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள நாற்காலி, எடைத்தராசு உள்ளிட்டவைகளை தூக்கி எறிந்ததாலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.